தப்பா பேசுறீங்க. என்னால அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரல சார். முதல்ல என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. நீங்க தயவு செஞ்சு என்ன விடுங்க சார். டேய், குற்றவாளியே நீதான்டா. நீ கொடுத்த மிட்டாயை சாப்பிட்டு தான் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கு. அவ்வளவுதான் தம்பி. அந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், இன்னும் 20 வருஷத்துக்கு ஜெயில் தான் உனக்கு. வணக்கம்ண்ணா. சார், முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணுங்க சார். நீ யாரியா? நான் தெரிஞ்சவன் சார். அவர் முட்டாய் வாங்கி கொடுக்கும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஓ, அப்ப நீதான் ஐ விட்னஸ். சார், அவர் தப்பே பண்ணலன்னு சொல்ற, என்ன விட்னஸ் ஆக்குறீங்க? குழந்தை கடைசியா சாப்பிட்டதுல பாய்சன் இருந்திருக்கு. கடைசியா இவன் வாங்கி கொடுத்த மிட்டாயை தான் குழந்தை சாப்பிட்டு இருக்கு. வேற என்ன வேணும்? நீங்களே எதுவும் முடிவு பண்ணாதீங்க. இந்தாங்க அவரோட ஜாமீன். உடனே கிளம்பி வந்துருவீங்களே. அந்த குழந்தை மட்டும் கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் விசாரணை ஆரம்பிக்கிறேன். இவன் மேல தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் யாருன்றத காட்டுவேன். சத்தியமா சொல்றேன் தல, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங்க பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நீ எந்த குழந்தைய தேடிட்டு இருந்தையோ அந்த குழந்தை தான் இதுன்னு நினைக்கும் போது நீ இந்த குடும்பத்தோட சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது தல. எங்க அம்மா சொல்லும், நல்லவனுக்கு கொஞ்ச நாள் கெட்டது நடக்கும்டா, ஆனா அவனுக்கு நல்லது நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. அதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு தல. கவலைப்படாத தல. போன ஜெனரேஷன் பிரச்சனையா இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் உன் பக்கம் சாஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன தலை இருக்கு? தல, பாப்பா ரவுடி, ஏன் அழுற? அழாத ரவுடி. ஆனாலும் நான் உயிரோட இருக்கேன்ல. என்ன அப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல ரவுடி, இவ்ளோ பிரச்சனையிலயும் ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்கன்னா அப்ப அவங்கள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தானே அர்த்தம். நான் சாமி பிள்ளையா. என் மாமா, என் பாட்டி, எங்க அம்மா எல்லாரும் மேல சாமியா இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்றாங்களா. வள்ளியம்மா சொன்னாங்க. இப்ப நீயும் வந்திருக்க, நீயும் காப்பாத்துவதானே, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவதானே? கண்டிப்பா. ஃபீல் பண்ணாத, நீ அழக்கூடாது. சரி. நீ ரவுடி, நீ அழறதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. இப்பதான் அழகா இருக்க. அச்சோடா. போதும் கனி, 4 வாய் தான் கனி, சாப்பிடு. இந்த சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிடு. நிறுத்திக்கணும். சே, இதோட நிறுத்திக்கலாம். சாப்பிடு. நைட்டு நீ எங்க போன? நான் ரூம்ல வந்து பார்த்தனே, நீ இல்லையே.
ஆ, நான் வள்ளியம்மா ரூமுக்கு போனேன். அது என் ரூம்ல வேர்த்துச்சா, அதான் வள்ளியம்மா கூட போய் தூங்கினேன். அப்படியா? அவ சொல்றது உண்மையா? பாப்பா உங்க கூட வந்து தூங்குனா? ஆமா, ஏன் ரூம்ல தான் தூங்குனா, என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்குனா. மலிமா, பாப்பாவை வெளியில எங்கேயோ அனுப்பாதீங்க, எப்பவும் கூடவே இருங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அதை மட்டும் முடிச்சு சீக்கிரமா வந்துடுறேன். சரி கனி, இன்னைக்கு லீவுன்னு கண்ட இடத்துல சுத்துற வேலை வச்சுக்க கூடாது. வீட்ல உட்காந்து ஒழுக்கமா கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாத்தையும் முடிக்கணும், சரியா? அவளுக்கு கொடுத்துருங்க மலிமா. சாப்பிட்டு அருந்த வாழு பொய்யா சொல்ற. எங்கடி போன நைட்டு? ரவுடிய பார்க்க. அடிப்பாவி. ஏய், என்ன வேலை பண்ணிருக்க? வீராக்கு தெரிஞ்சா திட்டுவா, தெரியும்ல? தெரியுமே, அதனாலதான் போய் சொன்னேன். எனக்கு ரவுடிய பார்க்கலனா ரொம்ப கஷ்டமா இருக்கு வள்ளியம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது ஒரு தடவையாவது பார்க்கணும்னு தோணுது. அதான் நேத்து கூட எனக்கு உடம்பு சரியில்லையா, அவர் வேற ஃபெயில் பண்ணிட்டு இருப்பாருல்ல, அதான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். கனிக்குட்டி, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் சித்திக்கு தெரியாம செய்யறது ரொம்ப தப்புமா. பொய் பேசக்கூடாது. வீட்டுக்கு சொல்லாம போறது அதை விட பெரிய தப்பு. என்கிட்ட இனிமே சொல்லிட்டு போன. சரி, இப்ப சொல்லிட்டு போறேன். சரி, போய் நான் ரவுடிய பாத்துட்டு வரேன். நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க, அவ பார்த்தா என்ன ஆகுறது? நீங்க தான் போக சொல்லிட்டீங்கல்ல, அப்புறமா வீரா கிட்ட நான் சொல்லிடுவேன்.